வணக்கம் தேசம் நேர்களே. இன்று மற்றொரு நேர்காணலில் தேசம் திரைக்கு புதியவரும் நீண்ட அரசியல் பின்னணியை கொண்டவரும் வயதிலே போராட்டத்தில் ஈடுபட்டவர், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பில் போரிட்டவர், அதன் பின்பு முற்போக்கு அரசியலை முன்னெடுத்தவர், கனடாவில் உள்ள தேடகம் அமைப்பினுடைய பிரதிநிதியும் ஆவார். இவர் இன்றைய இலங்கை அரசியல் சூழல், தேர்தல் நிலவரங்கள் பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம். இவர் சாம் குணேஸ்வரன். வணக்கம் சாம். வணக்கம் ஜெயபாலன். தற்போது நாங்கள் மிக முக்கியமான ஒரு தேர்தலை இலங்கை சந்திக்க இருக்கின்றது. அந்த தேர்தல் காலகட்டத்தில் நீங்கள் என்பிபி என்ற அமைப்புக்கு ஒரு ஆதரவு தேடுகின்ற ஒரு நிலையை எடுத்திருக்கின்றீர்கள். இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் இருக்குது. என்பிபி உடைய, அதாவது ஜேவிபி உடைய பின்னணியை கொண்ட என்பிபி உடைய அரசியல் செயற்பாடுகள் பற்றி உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம்? என்பிபி ஜேவிபி தலைவர் அனுராக் திசநாயக்கா டொரண்டோல கனடால டொரண்டோல நடந்த கூட்டத்துல நடந்த உரையாடல்ல அதுல பங்கு பெற்றின அடிப்படையில அதுல ஏற்பட்ட சில எங்களுக்கு மனமாற்றங்கள் மற்றும் நாங்கள் இந்த நிலைப்பாடு ஆதரவு நிலைப்பாடு இல்லை, நாங்கள் சில முன்மொழிவுகள்ல வச்சிருக்கிறோம். முன்மொழிவுகள், நீங்கள் ஒரு மாற்றத்தை வேண்டித்தான் இந்த முன்னெடுப்பை செய்திருக்கிறீர்கள். அந்த மாற்றத்துக்கான அந்த வேண்டுகோள்ல நீங்கள் இப்பொழுது உள்ள 3 முக்கிய நபர்கள்ல ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியுடைய சஜித் பிரேமதாசா, என்பிபி அனுரா திசாநாயக்க நிற்கின்றனர். இவர்கள்ல நீங்கள் கூடுதலாக அனுரா ஒரு சாதகமான ஒரு நபராக இருப்பார் என்று கருதுகிறீங்க? ஏன்னா காலங்காலமாக 75 வருடங்களாக நாங்கள் இலங்கையின் அரசியல் புரியோடி போயிருக்கின்ற இந்த பிற்போக்கு சக்திகள், இந்த மேட்டுக்குடி அரசியல், இந்த தொடர்ச்சியாக UNBSLP என்று மாறி மாறி வந்த இந்த இனவாதத்தை இனங்களுக்கிடையே மோத விட்டு இனவாத கருத்தியலை பரப்பி அதன் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக மலைய மக்களின் பிரச்சனையும் சரி, முஸ்லிம் மக்கள் சரி, தமிழ் மக்களின் பிரச்சனை தொடர்ச்சியாக எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இதுவரை காட்டல. அதை விட இலங்கையின் அரசியல் அடிப்படையில், இலங்கையின் பொருளாதார, இன்றைக்கு இலங்கை வந்திருக்கின்ற இந்த நிலைமை இருக்குதானே, பொருளாதார ரீதியாக ஒரு கடைசி ஒரு பேங்க்ரப்சி என்ற அடிப்படையில் வந்திருக்கு. அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் என்ன சொன்னா, இப்ப இதுல ஒரு உடைப்பை ஏற்படுது. நாங்கள் இந்த 3வது அணி என்று நாங்கள் பார்க்கிற என்பிபி சொன்னா, இந்த UNBSLP பிரமணம் காலங்காலமா ஆட்சியில் 75 வருடங்களாக ஆட்சியில இருந்து இவ சொன்ன விஷயங்களை எந்த நாட்டுக்கு அது இன ரீதியாலும் சரி, இலங்கையின் தளத்திலையும் சரி எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆகவே நாங்கள் ஒரு மாற்றத்தை கோரி நிற்கிறோம். அது 3வது அணி. நாங்கள் என்பிபி இன்றைக்கு 3வது அணியாக மேலெழுந்து மக்கள் மத்தியில, சிங்கள மக்கள் மத்தியில இன்றைக்கு ஒரு பாப்புலரா வந்து கொண்டிருக்க இந்த என்பிபி என்ற அரசியல் அமைப்பது நாங்கள் என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு பாசிட்டிவா பார்க்கிறோம். என்ற அறகலையாக பின்னான இலங்கையில் ஒரு மத்திய படித்த வர்க்க இளைஞர்கள் ஒரு மனமாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு 2009க்கு பிறகு. அப்ப இனவாதத்தை வச்சு அரசியல் இனியும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இலங்கையில வந்திருக்கு. ஆகவே அந்த மாற்றத்தை நாங்கள் ஒரு பாசிட்டிவாயும், அதுக்கு நாங்கள் எதிர்நிலை எடுக்க தேவையில்லை, ஆதரவாக அதை முன்னோக்கி நகர்த்தேன் அடிப்படையில் நாங்கள் அந்த மாற்றத்தை கோரி நிற்கிறோம். அந்த மாற்றம் இன்றைக்கு தவிர்க்க முடியாத 3வது அணியாக என்பிபி மேலெழுந்து வந்துருக்கு. ஆகவே அந்த 3வது அணியை நாங்கள் இந்த காலங்காலமா ஆட்சி கட்சிகளை இந்த அரசியல், இந்த இலங்கையின் அதிகாரத்தில இருந்து அகற்ற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சோ அந்த அடிப்படையில் நாங்கள் என்பிபிக்கு சில முன்மொழிகளை வச்சிருக்கிறோம். ஆகவே இது நாங்க முழுமையாக ஒரு ஆதரவு தளம் என்று எடுக்கல. அது காலப்போக்கில் இந்த முன்மொழிகளுக்கு அடுத்த கட்டமாக அவை பாசிட்டிவா எப்படி அதை பார்க்கணுன்ற விஷயத்தை இருந்தால் நாங்கள் அடுத்த நகருவோம். இந்த முன்மொழிவுல நீங்கள் அறுதியிட்டு சொல்லல ஜேவிபிக்கு என்பிபிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கல. அதே சமயம் உங்களோட முன்மொழிவுகள்ல பொதுவாக சிறுபான்மை இனங்கள் பற்றி பேசி இருக்கிறீர்கள், மலையக தமிழ் மக்கள் பற்றி பேசி இருக்கிறீர்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு என்ற விடயத்தில் நீங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் இலங்கை மக்கள் என்ற ரீதியில ஏற்றுக்கொள்ளணும் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்தை வச்சுக்கிறீங்களா? அப்படியா? நாங்க என்னன்னா, முதல் இலங்கையில ஒரு சகஜ நிலை ஒரு மோசமான அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு மோசமான நிலையை வந்தடைஞ்சிருக்கு. சோ இது எந்த புரட்சிகர கட்சிகளும் அதிகாரத்துக்கு வந்தா ஒரு டேர்ம்லயே 2 டேர்ம்லயே பிரச்சனை தீர்க்கக்கூடிய அந்த சகஜ நிலை கொண்டு வரக்கூடிய எல்லாமே அங்க இல்லை. ஆகவே பாரம்பரிய வந்த இந்த கட்சிகள் ஒரு உடைப்பை ஏற்படுத்தி 3வது அணியொன்று அதிகாரத்துக்கு வரக்கூடாது. நாங்கள் அதுல முழுமையாக சொல்ல முடியாது ஜேஇபியோ இல்ல என்பிபி அதிகாரத்துக்கு வந்த கையோட இந்த இப்ப இலங்கையில இருக்கின்ற பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்படும். ஆனா ஒரு மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம். இந்த காலங்காலமாக இந்த பாரம்பரிய, இந்த மேட்டுக்குடி, இந்த UNBSLP என்று சொல்ற இந்த இனவாத கட்சிகளை நாங்கள் தோற்கடிக்கிறோம் எதிர்பார்க்கிறோம். சோ அந்த அடிப்படையில நாங்க அந்த இதுல இருந்து மாறி ஒரு 3வது அணிக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை இலங்கை மக்கள் வழங்க வேண்டும். அந்த அதிகாரத்துக்கு வந்த பிறகுதான் நாங்கள் ஒரு பொருளாதார ரீதியா இன சமத்துவ
சமத்துவம் மற்றது இன்றைக்கு ஊழல் இதுகளை ஒரு இல்லாமல் செய்ய கூடாது. பிறகுதான் நாங்கள் இந்த இன ரீதியான விஷயங்களை கதைக்கலாம். இந்த அடிப்படையில் நீங்க முதல் சொன்னீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியும் சரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் சரி இனவாத கட்சிகள் என்றும் ஜேவிபி அவ்வாறு இல்லை, ஜேவிபி அவ்வாறான ஒரு இனவாத போக்கு கொண்டிருக்கே இல்லை என்று சொல்றீங்களா? என்ன ஜேவிபி மீது உள்ள பாரிய குற்றச்சாட்டு, ஜேவிபி ஒரு இனவாத கட்சி என்ற குற்றச்சாட்டு இடதுசாரிகளால் வைக்கப்படுகிறது. அது சம்பந்தமாக கூட நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, இந்த இலங்கைக்கு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து ஒவ்வொரு கட்சிகளும் யூஎன்பியும் எஸ்எல்எப்பியும் தங்கட பங்குக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் மக்களுக்கு இனவாத ரீதியாக பாத்தீங்கன்னு சொன்னா இது உடைப்பு ஏற்படுகின்ற இலங்கை தேசிய காங்கிரஸ் அருணாசலம் படிக்கிட்ட காலத்துல இருந்து தொடர்ச்சியாக டட்லி காலத்திலிருந்து டட்லி செல்வா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு பண்டா செல்வா ஒப்பந்தம், பண்டார் நாயக்கா சிங்கள மட்டும் சட்டத்தை 56 ஒன்றரை 58 திரும்ப கலவரம் ஏற்படுது. இந்த தொடர்ச்சியாக 81 யூஎன்பியால யாழ் நூலகம் எரிக்கப்படுது. தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளும் தங்கட பங்குக்கு நிறைய இந்த இனங்களுக்கு எதிரான செயற்பாடு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடு செய்திருக்கணும். சோ நாங்கள் இந்த பட்டியலுடைய எல்லாத்தையும் சேர்த்து பட்டியல் தனியாக ஜேஇபிக்கு அந்த என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா ஜேஇபி அங்க இனவாதம் வளர்றதுக்கு இல்ல இனவாத கட்டமைக்கிறதுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு ஜேஇபிக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதை நாங்க மறக்க தேவையில்லை. ஆனால் அவை இன்றைக்கு இன்னொரு கட்டத்துல அனுரா தலைமையில கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கிற மாதிரி தெரியுது. சோ அந்த அடிப்படையில் நாங்க இந்த கட்சியால் காலங்காலமா திரும்ப இதைத்தானே மாறி 75 வருஷமா நாங்க மாறி ஆட்சியை கொண்டுறோம். சோ ஒரு மாற்றத்தை நிகழ்த்தால ஒன்று நாங்கள் இழந்து போறோம் இல்லை. ஒரு 5 வருஷம் இன்னொரு கட்சி மாறி வர்ற கூட இது நாங்கள் எதிர்பார்க்கிற விஷயம் உடனே நடக்கும் எதிர்பார்க்க முடியாது. அது நாங்கள் புறம்பா சிந்திக்கிற மாதிரி இருக்கும். முதல் ஒரு மாற்ற மாற்றத்துல இருந்து நாங்கள் விஷயங்களை அங்கால பார்ப்போம் நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய பார்வையில் பலரும் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். பேராசிரியர் ரணஜீவன் கூலும் அதை நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். அதாவது லீஸ்ட் பேட் ஆப்ஷன், அதாவது ஜேவிபி மிக குறைந்த தவறுகளை செய்யக்கூடிய ஒரு தெரிவாக இருக்கும் என்றது அவருடைய நிலைப்பாடு. இதை பல்வேறு ஆக்களும் சொல்லியிருக்கிறோம். அதை நீங்க குறிப்பாக சுட்டிக்காட்டியது போல் இன்று யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட நினைவு நாளும் கூட ஜூன் 1ஆம் தேதி 31ஆம் தேதி எரிக்கப்பட்டு ஜூன் 1ஆம் தேதி வரை எரிந்து கொண்டிருந்தது. நாங்கள் என்னென்றால் நீங்கள் ஜேவிபி ஆரம்ப காலங்கள்ல இனவாதத்தை வச்சிருக்கின்றதை நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கு அதுல இருந்து வெளியில வந்துட்டு தான் நம்பிக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு பல்வேறு தலைமைகள் மாறுபட்டிருக்கு. ஏனைய கட்சிகள் எடுத்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ ஐக்கிய தேசிய கட்சியோ அதுகின்ற தலைமை அந்த தலைமைக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது. ஆனா ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமை முற்றுமுழுதாக மாற்றம் அடைஞ்சும் இருக்கு நினைக்கிறீங்களா? காலங்காலமா வந்த தலைமையில இருந்து அனுரா திசாநாயக்க மாற்றமாக சிந்திக்கிற மாதிரி தான் அவை தொடர்ச்சியான செயற்பாடுகளும் அவற்றை உரையிலிருந்து தெரிய வருது. ஆனா என்னன்னு சொன்னா இது அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் தெரியும். நாங்க எதிர்ப்பு கூறையிலாது நல்லவர் வல்லவர் இல்ல நல்ல கட்சின்னு சொல்லி அப்படி அரசியல் இல்ல. அரசியல் நலன் சார்ந்த விஷயம். சோ அவைன்ற அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் தெரியும் அது எப்படியான விஷயங்களை இந்த இன பிரச்சனையும் சரி பொருளாதார பிரச்சனையும் சரி அல்ல அந்த விஷயங்களை எப்படி கையாள போறோம்னு சொல்லி. சோ அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அதை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முதல் நாங்கள் இப்ப நீங்கள் கேட்கிறீங்க இப்ப இருக்கிற ஆக்களுக்குள்ள இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறதுதான் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல இலங்கையில உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் சாதகமாக இருக்கும் நினைக்கிறீங்க? என்னன்னு சொன்னா இப்ப இந்த 2 கட்சிகளும் 75 வருடங்களாக இலங்கை ஆட்சி புரிஞ்சிருக்கு. அப்ப இலங்கை முன்னோக்கி நகரையில பின்னோக்கி மைனஸ்ல வந்திருக்கு. அது பொருளாதார ரீதியான சரி இன வேறுபாடுகளும் சரி மத ரீதியான பிரச்சனையும் சரி ஒரு கூர்மையடை நிலைக்கு வந்திருக்கு. இந்த 2 கட்சிகளுக்கும் பெரிய பங்களிப்பு இருக்குது. சோ ஜேஇபி ஒரு காலம் ஆட்சிக்கு வர இல்லை. இப்ப ஆட்சிக்கு வந்த அப்புறம் நாங்கள் அதை பற்றி நாங்கள் கருத்து கூறலாம் என்று அவை ஒரு கட்சியா இருந்து விஷயம் பார்க்கிறதும் கதைக்கிறதும் ஒரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு சர்வதேச நியமங்கள்ல இலங்கை கச்சாத்துட்டு இருக்கு. எழுந்த மனத்துல கட்சியில இருந்து கதைக்கிற மாதிரி செயற்பட முடியாது. சோ இன்றைக்கு இருக்க புறச்சூழலும் ஜியோ பாலிடிக்ஸும் சரி இப்ப இவ தனியா இலங்கையின் தலைமை அரசியல் தலைமை தாங்கள் நினைத்த மாதிரி செயற்பட முடியாது. சோ அந்த அடிப்படையில நாங்கள் சில பார்க்கிறோம். நீண்ட காலமாக ஒரு ஆரம்பத்தில் ஒரு மார்க்சிச கட்சியா வந்தாலும் இன்றைக்கு அது ஒரு கதம்பன்லைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் லெப்டினன்ட் சொல்லல நிறைய கதம்பங்களை அதுக்குள்ள பல்வேறு ஆக்கள் அதுக்குள்ள இருக்கணும். ஆனா அது ஒரு அதிகாரத்துக்கு வரட்டு ஒரு மாற்ற நிகழ்வு நாங்கள் மெயினா நாங்கள் போக்கஸ் பண்றோம். ஒரு மாற்றத்துக்கு நாங்கள் பயப்படுவான் மாற்றத்தை பாசிட்டிவா என்ற அறகலையா நீங்க பாத்தீங்கன்னா சிங்கள மக்கள் மத்தியில் ஆயுதம் இல்லாமல் ஒரு மக்கள் எழுச்சி ஏற்படுறா சும்மா ஈஸியான விஷயம் இல்லை. எந்த மக்கள் பிரமணாக்கு வாக்களிச்சோ அதே மக்கள் அந்த தலைமையை தூக்கிறீங்க. சோ அது நாங்க பாசிட்டிவா பார்க்கணும். தனியாக நாங்க குறுகி தனியா இலங்கை தமிழ் மக்கள் வடகிழக்குல இருந்து சிந்திக்கிறதோ இல்ல மலையத்திலிருந்து சிந்திக்கிறதோ இல்ல முஸ்லிம்களை சிந்திக்கிறத விட்டு நாங்கள் இந்த விஷயங்களை பாசிட்டிவா பார்த்தா தான் நாங்க முன்னோக்கி நகரலாம். அங்க நடந்த அறகலையா
நடந்த விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதை படித்த நடுத்தர வக்க இளைஞர்கள் வந்து பல்வேறுபட்ட அவைக்கு தெரியாது. இப்ப ஒரு மறைக்கப்பட்ட உண்மைகள் வந்து அதுக்கு அப்புறம் அவை தெரியுது. இப்ப யுத்தத்துக்கு முடிஞ்ச கையுடன் தெரியுது என்ன நடக்குது, என்ன பிரச்சனை. இப்ப அரசியல் ரீதியா அந்த இளைஞர்களுக்கு தெளிவில்லாட்டாலும் ஒரு பாசிட்டிவா அதை பார்ப்போம். ஒரு மாற்றம் நிகழ்ந்துருக்கு தானே. எலெக்ஷன்ல கூட செய்ய முடியாத மாற்றத்தை மக்கள் புரட்சிக்கார செய்திருக்கு. நம்ம ஒரு ஆட்சியை மாத்தியே இருக்கு. இந்த யதார்த்த நிலையை பின்புலமா வச்சுதான் நீங்கள் உங்களோட கருத்துக்களை முன் வச்சு கொண்டு வாருங்கள். ஆனால் இப்ப தீவிர இடத நீங்களும் ஒரு புரட்சிகர அமைப்புகள்ல இருந்து நீங்களும் வெளியில வந்தார்கள். அதாவது தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து இளைஞர்களாக ஆயுதமேந்திய நீங்கள் பிற்காலத்தில் ஒரு புரட்சிகர சக்திகளாகவும் செயற்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஜேவிபி ஒரு புரட்சிகர சக்தியாக அல்லது இடதுசாரி அமைப்பாக பார்க்கிறீங்க? இல்ல ஜேபி நான் அப்படி வரையறுக்க இல்ல. ஜேபி ஒரு சென்ட்ரல் லெப்டா பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னன்றது ஒரு மார்க்சிஸ்ட் கட்சின்னு சொன்ன ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்து நிக்கணும். நீண்ட காலத்துல அவையின் வகுப்புல ஆரம்பத்துல ரோனஜி அந்த ஆரம்ப கட்டங்கள்ல வந்து 5வது வகுப்புன்னு சொல்லி இந்திய விஸ்தரிப்பு மலைய மக்கள் அப்படியான இன்றைக்கு வந்து இன்றைக்கு அதுல இருந்து மாற்றம் நிகழ்ந்து இப்ப இந்தியா வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியின் டைம்லும் ஜேபியும் வந்து இந்தியன் ராணுவத்துக்கு போராடினது. சோ இந்தியா வந்து இன்றைக்கு அவையை கூப்பிடுதுன்னு சொன்னால் அவை சில விஷயங்களை நெகிழ்வு போக்க கடைபிடிக்க வலிக்கணும். அதிகாரத்துக்கு வர்றேன்னு சொன்னா நாங்கள் சில விஷயங்களை கட்சி சார்ந்து சிந்திச்சு செயற்பட்டு விரையிலாது. சோ அந்த புறச்சூழலுமே அவை விளங்கிக் கொள்ளலாம். இன்றைக்கு இருக்க உலக ஒழுங்கும் சரி இந்து சமத்துவ பிராந்திய இந்த பிரச்சனையை விளங்கி கொண்டுதான் அந்த விஷயங்களை கையாளணும்னு நான் பார்க்கிறேன். இந்த அரசியல் நகர்வுன்றது வந்து உலகத்தின் எல்லா நாடுகளையும் கூட நடக்குது. பிரித்தானியாவில் உள்ள தொழிற்கட்சி கூட அது தொழிற்கட்சி இடதுசாரித்துவத்தை மெல்ல மெல்ல கைவிட்டு கொண்டு வருகிறது. அதனை சென் கந்தையா அவர்கள் கடந்த நேர்காணலில் சொல்லியிருந்தார். இடதுசாரித்துவத்தை முன்வைத்து தாங்கள் தேர்தலில் நின்றால் தங்களுடைய வாழ்நாளிலே ஆட்சிக்கு வரையலாம். இதே நிலைமையை தான் நாங்கள் இங்கேயும் பார்க்கிறோம். இப்ப இந்தியாவிலேயும் சரி 2 வலதுசாரிகள் தான் போட்டியில் நிற்கின்றன. காங்கிரஸா இருக்கலாம், மோடியுடைய பிஜேபியா இருக்கலாம். அதே போன்று அமெரிக்காவில் எல்லா இடமுமே தேர்தல் போட்டி என்றது வந்து குறைந்த கெட்டவர்களுக்கான தெரிவு இந்த அடிப்படையில தான் இருக்குது. அதை நோக்கித்தான் இலங்கையும் போகுதுன்னு நீங்கள் கருதுறீங்கள், அப்படித்தான்? உண்மை என்னன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா அனுராக் குணதேசநாயக்கா ஒரு விஷய பேட்டியில ஒன்றை சொல்லியிருக்காரு. இன்றைக்கு இடதுசாரி முகாம் ஒரு முகாம் இல்ல, நாங்க அந்த ரியாலிட்டியை மேற்றுக்கொள்ளலாம். அப்ப இல்லாத ஒன்றை வந்து நாங்கள் கதை சொண்ட அரசியல் செய்யலாம். சோ அதுக்கேற்ற மாற்றம் நிகழ்ந்திருக்கு உலகத்துல. சோ அந்த மாற்றத்தை நாங்கள் உள்வாங்கி கொண்டுதான் முன்னோக்கி நகரலாம். இந்த விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்றேன், நீங்க சொல்ற விஷயங்களை. அப்ப இந்த இடதுசாரிகள் இன்றைக்கும் தீவிரமாக இடதுசாரித்துவம் கதைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இந்த தேர்தல்களை புறக்கணிக்க வேண்டும் அல்லது ஒரு சரியான கொள்கைக்காகத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கின்ற தீவிர பிரிவினருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது எந்த தரப்புல இருந்து நீங்க எந்த தரப்பை நீங்க குறிப்பா சொல்ல? தமிழ் தரப்புல தீவிர இடதுசாரித்துவம் கதைப்பவர்கள் பெரும்பாலும் ஜேவிபி ஒரு இடதுசாரி அமைப்பு அல்ல என்ற அடிப்படையிலையும் மத்திய கட்சிகளிலும் பார்க்க ஜேவிபி மீதான விமர்சனங்கள் மிக கடுமையாக வைக்கப்படுது. மக்களுடைய போராட்டத்தின் ஊடாகத்தான் மாற்றம் வர வேண்டும் என்று சொல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னன்னு சொன்னா யாரும் வந்து இப்ப தமிழ் முற்போக்கு சக்தியில இல்ல முற்போக்கு அந்த பரப்புல உள்ள யாரும் வந்து ஜேபியை வந்து ஒரு இடதுசாரி கட்சியா வரையறுக்க இல்லை. ஆனா என்னன்னு சொன்னா ஒரு நடக்கிற விஷயங்களை இலங்கையில் நடக்கிற மாற்றங்களை நாங்க உள்வாங்க தயாரா இருக்கேன் சொன்னா நாங்களா இப்ப இவே சரி அது இடதுசாரி இப்ப 3வது அணியில தவிர்க்க முடியாமல் சிங்கள மக்களால் தெரிவு வருதான என்பிபி. சோ அந்த தெரிவை நாங்க எப்படி பாக்குறோம் அல்ல அதே நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடாதுன்னு பார்த்தோம்னா உங்களோட மாற்று என்ன அதை நீங்க சொல்லி முன்வைக்கணும் மக்கள் மத்தியில. அப்ப முன்வைக்காமல் நீங்க அதே வந்து ஜேபி இடதுசாரி கட்சி இல்லையா இப்ப எது இடதுசாரி கட்சின்னு தானே இலங்கையில தவிர்க்க முடியும் யாரோ ஒரு ஆள் ஜனாதிபதியே வர போயினா. சோ அந்த விஷயங்களை எப்படி பார்க்கிறோம் நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் இப்ப அப்ப ஜேபி வரக்கூடா சஜித் வரணுமா இல்ல ரணில் வரணுமா இல்ல யார் வர அதை நீங்க முன் வைக்கணும் மக்கள் மத்தியில. இப்ப நீங்க உங்களோட தெரிவு யாருன்ற விஷயம் என்ற எலெக்ஷன் நடக்கத்தான் போகுது, எலெக்ஷன்ல ஒரு ஆள் வெளிலதான் போறார். சோ அதை யார் வரணும்னு நீங்களை முன் வைக்கணும். இப்ப நீங்க இடதுசாரி கட்சி ஜேபி இல்லைன்னா யாரும் வந்து நாங்கள் கூட இந்த முன்மொழியை வச்சு நாங்கள் கூட ஜேபியை நாங்கள் ஒரு பெரிய ஒரு புரட்சியர் இடதுசாரி கட்சியை வரையறுக்க இல்லை. பாராளுமன்றத்துக்கூடான மாற்றங்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஒரு போராட்டத்துக்கால மக்கள் போராட்டத்துக்கால தான் இதை செய்யணும் என்று சொல்பவர்கள் பற்றின உங்களோட நிலைப்பாடு என்ன? போராட்டம் சொன்னா என்ன வழிமுறை ஒரு ரோட் மேப் நீங்கள் சுயாட்சிய வடகிழக்கு இணைந்த சமஷ்டியுடன் கூடிய சுயநிர்ணயம் உரிமையுடன் கூடிய சமஷ்டியா இல்ல வடகிழக்கு சுயாட்சியா நீங்க அதை பெற விஷயம் அதை நோக்கி நகர்றேன்னு சொன்னா அந்த போராட்டம் அதை அடைகிறக்குரிய ரோட் மேப் உங்கள்கிட்ட வேணும். இது என்னன்னு சொன்னா இன்றைக்கு வந்து 2009க்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழ் வடகிழக்குல உள்ள தமிழ் அரசியல் கட்சி அது எந்த கட்சியா இருக்கலாம் ஒரு தேர்தல் பார்லிமெண்ட்டுக்கு சீட்டை பிடிக்கிற அரசியல் அங்க இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. தமிழ் மக்களுடைய அரசியல் நலன் சார்ந்து அங்க ஒருதலும் செயற்படல. அது சிவில் சமூகம் சரி. இன்றைக்கு வந்து எப்படி முந்தினாங்களா ஆரம்பத்துல சொல்லுவோம் ரிமோட் கண்ட்ரோல் அரசியல் வெண்ணில இருந்து ஓட பண்ற இன்றைக்கு வந்து புலம்பெயர்ல இருந்து தான் ஓடர் அங்க போகுது ஒழிய அந்த மக்கள் சுயமாக சிந்திச்சு அதை அந்த செயற்பாட்டு தளத்துல வேலை செய்யற அளவுல அங்க இல்லை. ஏன்னா எல்லாம் வந்து காசு வந்து பெரிய அளவுல செயற்பாடுது. அங்க இருக்க செயற்பாட்டாளர்கள் வந்து வெளியில இருந்து இயக்கப்படணும். எல்லா நான் கிட்டத்தட்ட நான் அங்க 10 வருடங்களுக்கு மேல என்ன நான் நேரடியாக கண்ட விஷயங்கள் நேரடியாக சில செயற்பாடுல நான்
ஈடுபட்ட அடிப்படையில் சில இந்த அனுபவத்துக்கு கூட சில விஷயங்கள் சொல்றேன். அங்க சுயமாக செயற்படக்கூடிய அமைப்புகளை கூட விட மாட்டோம் இங்க இருக்க டயஸ்பரா தமிழ் அமைப்புகள். அது எந்த அடிப்படையில் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி நினைக்கிறீங்க? ஒன்று பணத்தினூடாக கண்ட்ரோல் பண்றார்கள், வேறு எப்படி? அது கிட்டத்தட்ட என்னன்னு சொன்னா இன்றைக்கு 2009க்கு பிறகு விடுதலை புலிகள் என்ற அமைப்புகளாக வெளியில செயற்பட்ட புலம்பெயர் அமைப்புகள் தங்களுக்கு ஏற்றொரு நபர்களையோ அமைப்புகளையோ கட்சிகளையோ வழிநடத்த முற்படணும். அப்ப தாங்கள் சொல்ற விஷயங்களை செய்ய வேணும், அதுக்குரிய பணத்தை அவர் வழங்கினோம். அந்த கட்சி கூட சுயமா டிஎன்ஏ பாத்தீங்கன்னா உடைவுக்கு வந்து பெரிய பின்புலம் வந்து இந்த டயஸ்பரா தமிழ் அமைப்புகள். அதுக்கு ஒவ்வொரு தரம் ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கு. நம்ம என்ன சொன்னா ஒரு அணி சுமந்திரன் அணியா இல்ல வீக்னஸ் ஒவ்வொரு அணிக்கு வெளியில இருந்தா பணங்கள் போய் கொண்டிருக்கும். அது இயக்குறதும் வெளியில இருந்தா இயக்கப்படுது. சுயமா அங்க சிந்திச்சு தமிழ் மக்களின் அரசியல் விடுதலை சார்ந்து செயற்படுற மாதிரி நான் பார்க்க இல்லை. இந்த பொது வேட்பாளர் வந்து நீங்கள் என்னன்னு சொன்னா ஒரு தமிழ் மக்களுக்கு சரி நீங்கள்லாம் தமிழ் மக்களின் கட்சி பெரும்பாலான கட்சி டிஎன்ஏ தான் சொன்னது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் இவருக்கு ஓட் பண்ணுங்க நீங்கள்லாம் தீர்மானிக்க மக்கள் அதை அனுசரிச்சு போயினோம். ஆனால் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை சார்ந்து தேசமாக தமிழ் மக்கள் முடிவெடுக்க நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எங்கட தமிழ் மக்கள் நலனில இருந்து அதை பயன்படுத்த போறோம் கொள்கை சார்ந்து முடிவெடுக்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க திடீர்னு கூட்டத்தை கூடி முடிவெடுக்க இயலாது. இப்ப 82 பாத்தீங்கன்னா குமார் பொன்னம்பலம் கேட்கிற அமதலிங்கம் அதை பரிசரிக்க சொல்றாரு. ஆனா குமார் பொன்னம்பலத்துக்கும் ஓட் விழுது, கொப்பை கடவாக்கும் ஓட் விழுது. அப்ப அதை விளங்க தமிழ் இன்றைக்கு 2009க்கு பிறகு தமிழ் மக்கள் இங்க இருக்க உங்க வடகிழக்கு அரசியல் தலைமைகளையோ சிவில் அமைப்புல கேட்கிற அளவுல இல்லை. ஏன்னா அவர் சுயமாக செயற்பட வழிகிறேன். எல்லாருமே சுத்தமாத்தும் பம்மாத்தும் மக்களை நேசிக்கிற அமைப்புகள் என்ன கேட்டீங்கன்னா அங்க அப்படி ஒரு தரம் இல்லை. சோ மக்கள் சுயமா தாங்களே முடிவெடுத்து அதுக்கு பின்னால பேருந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்து மக்களோட கூடுதலான மக்கள் வந்து தாங்களே முதலே தீர்மானிக்கணும் யாருக்கு ஓட் பண்றேன்னு சொல்லி. உங்களோட கருத்தின்படி இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்றது ஒரு புஷ்வானம் என்று தான் நினைக்கிறீங்களா? அது என்னன்னு சொன்னா இப்ப நீங்கள் அதை கொள்கை இப்ப நீங்கள் எழுந்தமானதை குறிப்பிட்ட சிலர் வந்து தங்களோட நலன் அடிப்படையில் அதுக்கு பல்வேறுபட்ட உங்களுக்கு தெரியும் நீங்கள் இதுல இருக்கிறீங்க எப்படி அது இயங்குது, எங்க இருந்து வருது, எப்படி அதுக்கு யார் ஃபண்ட் பண்ணணும், பல்வேறு எல்லாரையும் நான் குறிப்பாக சொல்லல. அதுக்கு உண்மையான சக்தியிலும் அதுக்கு அந்த அரசியலை ஏற்றுக்கொண்டு வேலை செய்யற ஆக்களும் இருக்கணும். ஆனா அதை முனைப்பாக தன்முனைப்பாக அதை முன்தள்ளுற ஆக்களுக்கு நிறைய பின்புலங்கள் இருக்கு, நிறைய பணங்கள் அதுக்கு கைமாறப்படுது, விஷயங்கள் அதுக்கு இருக்கு. ஆனா அதை கொள்கை ரீதியா நீங்க வடகிழக்கு தமிழ் சிவில் அமைப்புகளும் சரி அரசியல் கட்சியும் சரி தமிழ் மக்கள் வந்து ஜனாதிபதி நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த போறோம் கொள்கை சார்ந்த முடிவு எடுக்கணும். அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நீங்க வந்து ஒரு ஆளை காட்டி இவர் நல்லவர் வல்லவர் இவருக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லல. கொள்கை சார்ந்து இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து சொல்லுதுன்னா கொள்கை சார்ந்து தாங்கள் பைசரிப்பை முடிவு எடுத்திருக்கோம்னு சொல்லி அது ஒரு கொள்கை சார்ந்து முடிவு எடுக்க. நீங்கள் கொள்கை இல்லாமல் நீங்கள் நேரத்துக்கு நேரம் கொள்கையை மாத்தி கொண்டிருக்கலாம். தமிழ் தேசிய முன்னணியும் ஜனாதிபதி தேர்தலை பயிஸ்கரிக்க பாராளுமன்ற தேர்தலை பயிஸ்கரிக்க தயாரில்லை. இதுலயும் நிறைய நீங்க குறிப்பிட்ட போல நிறைய பணம் பாவிக்கப்படுது என்று சொல்லப்படுது பொது வேட்பாளர் நிறுத்துறாரு. ஆனா தமிழ் மக்கள் பொதுவாக ரணில் விக்ரமசிங்க நோக்கித்தானே தங்களோட வாக்குகளை அளிக்க விரும்பினோம். அப்படி இருக்க ஏன் இந்த பொது வேட்பாளர் என்றால் தமிழ் அரசியல் தரப்பை பார்த்தீர்களானால் அது ஸ்ரீதரன் ஆகட்டும் சுமந்திரன் ஆகட்டும் அல்லது சித்தார்த்தன் செல்வம் இவர்கள் எல்லோருமே ரணில் விக்ரமசிங்காவோட ஒரு கூட்டாகத்தான் செயற்படுகிறார்கள். முன்னுக்கு என்னதான் கதைச்சாலும் கூட்டாகத்தான் செயற்படுகிறார். அப்படி இருக்கிற நிலையில இந்த பொது வேட்பாளர் பிரச்சனை ரணிலுக்கு எதிராகத்தானே போகும். இப்படித்தான் அது ஒரு சூழ்ச்சி கோட்பாடு என்னன்னு சொன்னா ஒரு ஆளை வெல்றதுக்கும் ஒரு ஆளை தோக்க பண்றதுக்கும் செயற்பாடு. அப்ப ஆர் எந்த வழி சக்தியோ இல்ல உள் சக்தியோ ஆரை கொண்டு விரும்புறதோ அதுல அந்த அடிப்படையில இந்த பொது வேட்பாளர் முன்னிறுத்தப்படுது. ஆனா அதுக்கு உண்மையா சில சிவில் அமைப்பை சேர்ந்த உண்மையான ஆக்களும் அதை இருக்கு. நம்ம ஒரு தமிழ் மக்கள் நாங்கள் ஆணையன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 76 வட்டுக்கோட்டை தீர்மானம் 77 தமிழகத்துக்கான ஆணையாக 77 எலெக்ஷன் நடக்குது, தமிழக விடுதலை கூட்டணி வருது. அந்த ஆணைக்கு பிறகு வந்து தமிழ் தேசிய பேரவை போம் பண்ணி தமிழகத்துக்கான கன்ஸ்டிடியூஷன் டிரா பண்றாங்க. அது நடக்காத பொழுதுதான் இளைஞர் பேரவை உடையுது 79. அதுக்கு பிறகுதான் 81 77 முள்ளத்தை கேட்டார், 81 மாவட்ட சேவை கேட்கிறார். சோ அதான் நிலைமை. என்னென்றா ஒரு காலம் தமிழ் தலைமைகள் மக்களுக்கு உண்மையாக இருக்கையில் அது காலங்காலமாக அன்றைக்கும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு விசுவாசமாக இருக்கையில இன்றைக்கும் தமிழ் தலைமைகள் தமிழ் மக்களுக்கு விசுவாசமாக இருக்கையில இன்றைக்கும் இருக்கையில் என்னன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் சமஷ்டி என்று சொல்லி நீங்க பண்டா செல்வால சமஷ்டியும் இருக்கையில் டர்ல செல்வான் சமஷ்டி இருக்கையில் நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா தங்கள தேர்தலில் வெற்றி நலனை அடிப்படையை வச்சுதான் அந்த கோஷங்களை வைக்கணும். என்ற 76 வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கொண்டிருந்தோம் என்னன்னு சொன்னா தேர்தலில் தோத்து போவேன்டாக்காண்டி தேர்தல் கோஷம் என்ற அதுல அவர் அம்பலப்பட்டு போனாங்க. ஏன்னா தேர்தலில் வெண்ட கையோட தமிழத்துக்கான கன்ஸ்டிடியூஷன் டிரா பண்றது தமிழ்ல தேசிய பேரை போன் பண்ண முறையின்படி தான் அதை முன் வச்ச இது. அது நடக்காத கட்டத்தில் 79 இளைஞர் பேரை உடையுது சந்தரியா அதுல வெளியேறினேன். சோ அந்த அவே உண்மையாக ஒரு காலம் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்க இன்றைக்கு உடைஞ்சு அதை பற்றி பல்வேறுபட்ட
தமிழ் மக்கள் ஒரு முக்கிய கட்சியான அந்த முக்கிய கட்சி வந்து செய்த துரோகங்கள் வந்து நாங்கள் பட்டியலில் தமிழ் மக்களுக்கு செய்த துரோகங்கள். எந்த கட்சியை சொல்றீங்க? தமிழர் விடுதலை கூட்டணி, நீங்கள் தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த இளைஞர்களை உசுப்பேதி இந்த போராட்டத்துக்கு கொண்டுட்டு அந்த அந்த அதை மலங்கடிக்கிற வேலையை தான் தொடர்ச்சியா செய்த. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுண்ட தொடர்ச்சியா வந்த டிஎன்ஏ சரி எல்லாரும் சரி உண்மையான மக்களுக்கு நீங்கள் ஈவன் 2009 போராட்டத்தை நீங்க முடிவுற தலைமையில வந்து இந்த தமிழ் 22 எம்பி மேல இருந்தது. சோ அப்ப நீங்க கணக்க வேண்டாம். சரி, விடுதலை புலிகளால் தெரிவு செய்யப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன், பத்மி சம்பர்நாதன், கனரட்னம் முல்லைத்தீவு, கனேஷ் தங்கேஸ்வரி, மட்டக்களப்பு, கிஷோர் வவுனியா இவையெல்லாம் வந்து விடுதலை புலிகளால் தங்களுக்கு நம்பிக்கையானாக்களாக உள் செலுத்தப்பட்ட ஆக்கள். சரிதானே? அந்த ஒரு போராட்டம் அழிகிறதை விட விடுதலை புலிகள் அளிக்கப்படுக இவைகள் ஏன் ஒரு குறைந்தபட்சம் தங்களை சாகும் வர உண்ணாவிரதத்தை ஒரு வெளிப்படைய செய்கிறார்கள் அந்த மக்கள் சார்ந்த மக்களின் பிரதிநிதிகள் நீங்கள் தான் முன்னுக்கு நீங்கள் உங்களை இழக்க தயாராக இருக்கேன். அதுக்கு தயார் இல்லையா அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அப்ப இவர்கள் எல்லாம் என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், கடைசி காலகட்டத்தில் எல்லா அரசும் வந்து இவையோட சம்பந்தம் எல்லாரோடையும் அரசாங்கம் பேசித்தான் எல்லா விஷயங்கள் முடிக்கப்பட்டது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வெளிப்படையான விஷயம். ராஜலிங்கம் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகள் அளிக்கப்பட வேண்டும் என்றதுல தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மிகவும் விரும்பினார்கள் என்று. அதாலதான் அவர்கள் உண்ணாவிரதமோ அல்லது அதுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை. தமிழீழ விடுதலை புலிகள் அளிக்கப்பட வேண்டும் என்றதுல தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முக்கிய பங்கு இருந்ததாகத்தான் ராஜலிங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறார். கலந்துரையாடலாக இது அமைஞ்சிருக்கு. இந்த நீங்கள் நீண்ட காலமாக, அதாவது மேற்கு நாடுகள்ல கனடாவில் வாழ்ந்து அதன் பின்பு 12 ஆண்டுகள் இலங்கையிலும் போய் வாழ்ந்திருக்கிறீர்கள். இப்ப மீண்டும் கனடாக்கு வந்திருக்கிறீர்கள். என்ன காரணம்? இது என்னுடைய பர்சனல் மெடிக்கல் ரீசன் இருந்தது. அப்ப உங்களுடைய அந்த 12 அந்த இலங்கையில இருந்த காலங்கள் 12 ஆண்டுகள் நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இலங்கையில விடுதலை போராட்டம் என்று ஆரம்பித்த நாட்களுக்கும் இப்ப உள்ள நிலைமையையும் எப்படி பாக்குறீங்க? என்னன்னு சொன்னா எங்களோட போராட்டம் வந்து ஒரு 2009க்கு பிறகு இப்ப இருக்க மக்கள் நிலைமையை பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி, இந்த முன்னாள் போராளிகள் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்துல நிறைய பாதிப்புகள் மோசமான நிலையில அந்த மக்கள் அடிப்படை வசதி இல்லாத நிலையில அந்த முன்னாள் போராளிகள் உட்பட எல்லாருமே இருக்கணும். இப்ப என்னன்னு சொன்னா எங்கட இந்த அரசியல் தலைமையும் சரி, இந்த அங்க இருக்கிற இந்த புலம்பெயர் அரசியல் தலைமையிலும் சரி, அந்த மக்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு மேம்பாடை உருவாக்குறதுக்கு அல்ல அதை நோக்கி அந்த போராட்டத்தை பங்களிப்பு செய்த மக்கள் அந்த போராட்டத்தை பங்களிப்பு செய்த காரணத்தாலேயே தங்களோட வாழ்க்கையை இழந்து வேணிக்கிற மக்கள். ஸோ அது அந்த நீங்க அரசியல் உரிமையை பேசுற அந்த தலைமையில் அரசியல் தலைமையில் அந்த மக்களுக்கான ஒரு பொருளாதார ரீதியான மேம்பாட்டை நோக்கி நகர்த்தப்பட இல்லை. இலங்கை அரசாங்கம் ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சினாலே அங்க நகர்த்தி கொண்டிருக்குது. அதே நேரத்தில் இந்த எங்களுடைய அரசியல் தலைமைகள் வந்து இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் மக்களோட பொருளாதாரம் சரி, அதை விட போதைப் பொருள் சரி, பாவனையும் சரி, பல்வேறுபட்ட மோசமான ஒரு சூழலுக்கு தமிழ் மக்களிடையே தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த அரசியல் தலைமையும் பொறுப்பெடுக்க வேணும். நான் வைக்கின்ற விமர்சனமும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கேன். இலங்கை அரசாங்கம் எந்த நிகழ்ச்சி நிரல வச்சிருக்கோ, அதாவது அங்க ஒரு அபிவிருத்தி ஒன்றையும் கொண்டு வராமல் தமிழ் மக்கள் தங்களுடைய தாய பிரதேசங்களில் இருந்து வெளிநாடுகளுக்கு வெளியேறி வருகின்றார்கள். நாளாந்தம் நடந்து கொண்டிருக்குது. இந்த அபிவிருத்தியை கொண்டு வரதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தடையாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அரசியல் உரிமைகள் தான் முக்கியம் என்று சொல்லி அந்த 15 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு அரசியல் உரிமையை வென்றெடுத்திருக்கிறார். இல்ல, அவர்கள் அந்த நோக்கம் இல்லையா? இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அங்க இருந்து பிரதேச சபைக்கு போறவர் பிரதேச மெம்பர் ஆகிறதும், வடமாகாண சபைக்கு மாகாண சபை நிற்கிறதும் பார்லிமெண்ட்டுக்கான அரசியல் கதிரைக்கான போட்டி தான் அங்க நடக்குது எல்லா கட்சிகளும். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் உரிமைக்காக அவர்கள் வெட்டு கோஷம் தான் வைக்கிறார்களே ஒழிய அவர்களுடைய உள்மனதில் அப்படி ஒரு அப்படி ஒன்றும் இல்லை. 2009 பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து துரோகி அரசியல் திருப்பி மாறி துரோகி என்ற விஷயம் பெறுது. அங்கே என்னன்னு சொன்னா வெல்றாக்குரிய உத்தியாக பார்க்கப்படுது. என்னன்னு சொன்னால் பார்லிமெண்ட் கதிரைக்கான போட்டி. அவ்வளவுதான் நான் அங்க பார்த்தல. மக்கள் தமிழ் மக்களின் அரசியல் விடுதலை வேணவா அந்த நோக்கத்தை நோக்கி அல்ல உண்மையாக விசுவாசிக்கிற அந்த அல்ல விசுவாசமா அதுக்கு இருக்கிறதோ அதை நோக்கி நகர்றதோ இல்லை. எல்லாரும் தாங்கள் வெள்ளையன்னு சொல்லி ஒவ்வொரு பிரதேச ரீதியா ஒவ்வொருத்தரும் தங்களோட நலன் அடிப்படையில் அங்க செயற்பட்டு கொண்டிருக்கணும். நாங்க நினைக்கிறேன் இது ஒரு நீண்ட உரையாடலாக அமைந்திருக்கு. இந்த உரையாடலை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு இப்ப உள்ள நிலைப்பாட்டுல தமிழ் மக்கள் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் மக்கள் சுயமாக சிந்திச்சு செயற்படணும்னு நான் பாக்குறேன்னு. தமிழ் மக்கள் அங்க செயற்படுற விஷயங்களுக்கு புலம்பெயர் தமிழர்கள் இங்கே இருந்து நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் அரசியல் செய்ய இயலாது. அங்க செயற்படுற அந்த மக்கள் விரும்புற அரசியல் செயற்பாட்டுக்கு நீங்க இருந்து உறுதுணையா இருக்கலாம் ஒழிய நீங்கள் இங்க இருந்து
இயக்க இயலாது. மற்ற அந்த மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சு வெளியில வரையும் சொன்னா இந்த அந்த அரசியல் மாயக்குள்ள இருக்கலாண்ட ஜதார்த்தத்தை விளங்கிக் கொள்ள இலங்கை என்ற நீங்க இலங்கை என்ற ஒரு மாற்றம் நிகழ்ந்து ஒரு சகஜ நிலைக்கு வந்தா தான் நாங்கள் எங்களை அரசியல் விடுதலை நோக்கி நகர்றதோ வேற செயற்பாடு செய்யக்கூடிய இருக்கும். அங்க இன்றைய சூழல் இன்றைக்கு இருக்கிற ரணில் அரசாங்கம் இந்த காலங்காலம் வர்ற அரசாங்க நிகழ்ச்சிகள் வந்து ஒரு மோசமான திட்டமிட்ட இன அழிப்பு சொல்லப்படுற விஷயம் தொடர்ச்சியாக வேற வேற குடியேற்றங்கள் மத ரீதியான விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் ஒரு மோசமாக நடந்து கொண்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 13 சட்டம் அரசியலமைப்புல இருந்தா கூட அதை நடைமுறைப்படுத்த இந்த அரசியல் மாறி இந்த அரசியல் என்னோட தமிழ் மக்களுக்கு நீங்க குறைந்தபட்சம் அரசியலமைப்புல இருக்கிற ஒரு 13 சரத்தையே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இருக்கிறார்கள். பிறகு வந்து நீங்கள் 13+13+ அல்ல தமிழ் மக்கள் சுயாட்சி சமஸ்டி எல்லாம் ஒரு வெற்றி கோஷம் நான் நினைக்கிறேன். அதுக்கு உறுதியா இருக்கிற இந்த பிழைப்புவாத தமிழ் அரசியல் கட்சிகள் சரி அவை என்ற தங்களோட நலனில் அடிப்படையில் என்ற UNBSLP மாறி வந்தால் தான் அவை பிழைப்புவாதத்தை செய்யலாம் நான் பார்க்கிறேன். குறைந்தபட்சம் இப்ப JEP வேற இந்த தொடர்ச்சியாக அவர்கள் வந்து இந்த இனவாதம் மற்றது ஊழலுக்கு எதிரான செயற்பாட்டை செய்து எதிராக குரல் கொடுத்த அடிப்படையில் அந்த அவர்கள் வந்த இவர்கள் தங்களோட நலனை முன்கொண்டு செல்ல முடியாத பயம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நான் கடைசியாக கேட்கிறேன், அப்ப JVP இலங்கையில உள்ள 2 பிரதான கட்சிகளும் 13வது திருத்தத்தை அமல்படுத்த தயாரில்லை. JVPயோட நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்ன? JVP அனுராக் திசாநாயக்கன் டொரண்டோக்கு வந்தது அவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னா 13வது திருத்தம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக தாங்கள் பார்க்க இல்லை, தங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. ஆனால் 13வது சரத்தம் தமிழ் மக்கள் போராடி பெற்ற உரிமைன்னு சொன்னா நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். ஆனா அதுல இருக்க பற்றாக்குறையில நாங்கள் தமிழ் தலைமையோட கதைச்சு நிவர்த்தி செய்ய வேண்டும் அவர் இங்க டொரண்டோல நடந்த கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புள்ளியோட நாங்கள் இந்த நீண்ட நேர்காணலை கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டமைக்கு நன்றி சாம் கோணேஸ்வரன். நன்றி ஜெயபாலன்.